நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஆவணி மாசம் பிறக்க போகிறது. ஐயா, ஆடி மாதத்துல ஏதாவது ஒன்று நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஏதோ ஒன்று இருந்தாலும் கூட முழுசா நல்ல மாற்றங்கள் எதுவுமே இல்லை. எனக்கு இந்த ஆவணி மாசம் உண்மையிலேயே தமிழ்ல பெரியவர்கள் சொல்லுவாங்க, தை மாசம் பிறந்துருச்சுல இனிமே நல்லா இருக்கும், ஆவணி மாசம் பிறக்க போதில்ல இனிமேல் நல்லா இருக்கும். அப்ப அந்த தைக்கும் ஆவணிக்கும் உண்மையிலே ஒரு சில சிறப்புகள் நிச்சயமாக இருக்கின்றன. ஆவணி மாதம் பிறந்தாலே இளையவர்கள், இளம் பருவத்தினர் தங்களுடைய திருமண கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ஆவணி மாசத்துலதான் வருஷத்துல அந்த ஒரு மாசத்துல மட்டும்தான் பெரிய முகூர்த்த அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். நிறைய கல்யாணம் அப்பதான் உண்டு. அப்ப ஆவணி மாதத்திற்கென்று உள்ள சிறப்புகள், நல்லவைகள், நல்ல விஷயங்கள், மங்கள விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடியது ஆவணி மாதத்துடைய சிறப்புகள். ஆனாலும் தனி மனிதன் நான், உலகமே நல்லா இருந்தா கூட நான் நல்லா இல்லையேங்க. சில நேரங்களில் பாருங்க, 2 வருஷமா கஷ்டப்படுறேன், 3 வருஷமா கஷ்டப்படுறேன். இப்போது உண்மையை சொல்ல போனா மீனராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களும், அதுலேயும் உள்ள சொல்ல போனா மீனராசியில ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சிம்மராசியில பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க சில மாதங்களாக கடுமையான மன அழுத்தத்துல இருக்கிறீங்கன்றதான் உண்மை. கோட்சாரத்துல இந்த ராசி பலன்களை அதிகமாக பார்ப்பவர்கள், அதிகமாக கமெண்ட் கொடுப்பவர்கள் மீனராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களுமா தான் இருப்பீங்க. இவர்களுக்கு அவரவர்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல மன அழுத்தம் தரக்கூடிய, உண்மையிலேயே பிறந்த ஜாதக அமைப்பு தான் மெயினான ஒண்ணு. பிறந்த ஜாதகத்துல ஒரு தசாபக்தி அமைப்புகள் இருக்கும். இப்ப நாங்க பேசுற இந்த சனி பயிற்சியா இருக்கட்டும், ராகுகேது பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், மாத பலன்களா இருக்கட்டும், உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு கட்டுப்பட்டது, உட்பட்டது. பிறந்த ஜாதக அமைப்புகள் ஒரு 60-70% நடக்குதுன்னா, இப்ப இந்த கோச்சார அமைப்புகள்ல ஒரு 20-30% பெரிய அளவுல அதுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல தான் இருக்கும். பிறந்த ஜாதக அமைப்புகளின் அடிப்படையில என்ன காரக ஆதிபத்திய தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அதுல இப்ப அஷ்டமச்சனி ஜன்மச்சனி நடக்கக்கூடிய மீனராசிக்காரர்களும் சிம்மராசிக்காரர்களுக்கும் கடுமையான மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆக ஒரு நிலையில ஆடி மாதத்தை விட ஆவணி மாதம் நன்றாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம். ஜன்மச்சனி அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. தமிழ் மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? ஏன் இப்படி என்னங்க ஸ்பெஷலா ஆவணி மாதத்திற்கு மட்டும் ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, மாதங்களின் நாயகன் சூரியன் தான். சூரியனுடைய இயக்கத்தை வச்சுதான் மாதங்களே அமைக்கப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க இந்த வேத ஜோதிடம் என்கின்ற அமைப்புல 12 ராசி கட்டங்கள், நம்முடைய இந்திய அமைப்புல சூரியனுடைய இயக்கத்தை வைத்து 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், 30ஆம் தேதி வரைக்கும் சூரியன் எங்க இருக்கிறாரோ அதான் தமிழ் மாசம். ஆவணி மாதத்துல ஜோதிட ரீதியாக சூரியன் ஆட்சி என்கின்ற அதி அற்புத ஒரு நிலைமையில இருப்பார். இந்த ஆட்சி என்கின்ற அதி அற்புத நிலைமை அந்த வருஷத்துல ஒரு நாள் ஆட்சியா இருப்பார், வருஷத்துல ஒரு மாதம் உச்சமாக இருப்பார். அப்ப இந்த வருடத்துல ஒரு மாதம் ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளுக்கு, மங்கள விஷயங்களுக்கு போற்றப்படக்கூடியதாக. ஒளி கிரகம் சூரியன் இல்லையா? ஒளி கிரகம் வீட்டுல நல்லா விளக்கேற்றி வச்சுக்கிட்டு பல 4 டியூப்லைட்டை போட்டுக்கிட்டு, அந்த காலத்துல டியூப்லைட் இல்லாத இடங்கள்ல சாயந்தரமானா விளக்கேற்றிடுவாங்க. வாசல்ல ஒண்ணு, அதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, மாடத்துல ஒண்ணு, அதுல ஒண்ணு, கூடத்துல ஒண்ணுன்னு சொல்லிட்டு விளக்கேற்றி வைப்பாங்க. அந்த விளக்க வச்சு ஒளியை வச்சுத்தானே நம்முடைய வாழ்க்கை அமைப்புகள் இருக்கிறது. ஆக ஒளி மிகுந்த கிரகமான சூரியன் ஆட்சி நிலை பெற்றிருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த மாதம் முழுவதும், ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அப்பாவுடைய அமைப்புகள் நல்லா இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அப்பாவுக்கு எதனா பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த அப்பாவுடைய பிரச்சனைகள் கட்டுப்பட்டு மட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயங்கள், இதை கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆவணி மாசம் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஐயா, மாத பலன்கள் அப்ப எப்படி தாங்கயா சொல்லப்படுகிறது? மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? போன மாதம் கூட இதை பத்தி பேசியிருப்பேன். மாத பலன்கள் மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து சொல்லப்படுகிறது. வருட பலன்கள் வருடம் ஒரு முறை மாறக்கூடிய, 2.5 வருஷத்துக்கு மாறக்கூடிய சனி, 1 வருஷத்துக்கு மாற்றக்கூடிய குரு, ராகு கேதுக்கள் 1.5 வருஷம். அப்ப இந்த மாத பலன்கள்ல இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்களுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அந்த பலன். இப்ப ஆவணி மாத பலன்களும் நான் அப்படித்தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் ஒரே இடத்தில் சிம்ம வீட்டில், தன்னுடைய வீட்டில் ஆட்சியாக இருக்க, மிதுன வீட்டுல இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறார். தன் ஒரு வீட்டிற்கு 3 இருந்தாலும், தன் ஒரு வீட்டிற்கு 8 இருந்தாலும் கூட புதனுடைய வீடு கொடுத்த புதன் இந்த மாதத்துல ஆட்சி உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைய போறதுனால செவ்வாய் ஒரே நிலையில் மிதுன வீட்டில் இருக்க
மாதம் முழுவதும் சிம்மத்தில் சூரியன் ஆட்சியாக இருக்க இன்னும் ஒரு பெரிய நிலைமையை சொல்லணும். ஆரம்பத்துல ஆவணி மாத ஆரம்பத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறார். சுக்கிர பயிற்சி மாதம் நடக்கும் ஒவ்வொரு மாதமும். இந்த நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த ஆவணி மாதத்தின் பாதியில 15 செகண்ட் வாரம் 15-14 தேதிகளிலேயே உங்களுக்கு ஆட்சி என்கின்ற இன்னொரு நிலைமைக்கு வருகிறார். அதற்கடுத்து 5 நாட்கள் ஆவணி மாதத்துடைய இறுதி பகுதியான 10 நாட்கள்ல புதன் உச்சமாக இருக்கிறார். ஆக எப்படி பார்த்தாலும் சூரியன் ஆட்சி, புதன் மாத இறுதியில் உச்சம், மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த 3 நிலைமைகளே ஆவணி மாசத்தை சூப்பரா தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு, அருமையான ஒரு அமைப்பு. ஆக இந்த சுக்கிர தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சுக்கிர தசா புக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய தசாபுக்திகள் நடந்து கொண்டிருப்பவர்கள், புதனுடைய தசாபுக்திகள் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்தரங்கள் நடந்தா கூட இந்த சூரியன் புதன் சுக்கிரன் மூவருமே இந்த ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நல்ல பலன்கள் இந்த சுக்கிர சூரிய புதன் தசா புக்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு உண்மையிலேயே பெரிய அளவுல நல்லா இருக்குங்க. ஆக எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆவணி மாதம் பெரும்பாலும் எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இப்போது நான் சொன்ன இந்த 3 கிரகங்கள் வலுவாக இருக்கிறதும், உச்சகுரு சனியை பார்ப்பதும் மிகப்பெரிய யோக பலன்களை தரும் என்பதால் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமையுங்க. அடுத்து இப்ப 12 இது பொதுவான பலன்களை சொல்லிட்டேன். 12 ராசிக்காரர்களுக்கும் இது வித்தியாசப்படும் இல்லையா? 12 ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ராசிக்கும், இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஆரம்பத்துல மீனராசிக்கு ஜென்மச்சனி, சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி, இவர்கள் 2 பேருக்கும் கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கின்றன. ஆக 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இப்போது இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்த்தலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சக்சஸ் உண்டு ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு. பிற்பகுதி ஆவணி மாதம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நீச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படியே ராசியில ஆட்சி ஆகிறார். ஒரு மாசமா நீங்க நல்லா இல்லைங்க. ஏன்னா சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலே 12ல் தான் உங்களுக்கு நீச்சத்தை அடைவார். 12ஆம் இடத்துல போய் நீச்சத்தை அடைந்திருக்கிற ஒரு காலகட்டங்களில் என்ன பாம்பா கயிறான எதையுமே தாண்ட முடியாம, எதையுமே தள்ள முடியாம, எதையுமே முடிவெடுக்க முடியாம கொஞ்சம் ஒரு 4 வார காலமாக ஒரு மாதிரி அவதப்பட்டீங்க துளாராசிக்காரர்கள் எல்லாரும். இவங்க எல்லாருக்குமே ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் ராசியிலே ஆட்சி ஆகிறார். 9ஆம் இடத்திலிருந்து ராசி வரைக்குமே கிரகமாளிகை யோகம் வரிசையா உட்கார்ந்துருக்கிறது உங்களுக்கு பெரிய யோகத்தை செய்யும். 9ல் செவ்வாய், 7 குடையவர் 2 குடையவர் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க, 10ல் குரு, 11ல் லாபாதிபதியாகிய சூரியன் மாதம் முழுவதும் வலிமையாக இருக்கிறார். 12ல் உங்களுடைய ராஜயோகாதிபதியான புதன் 12ல் உச்சமாக இருக்க, லக்ன ராசிநாதன் வலுத்து இருக்கிறார். ஆக என்னங்க நடக்கும்? கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். கணவனால இது வரைக்கும் இருந்து வந்த தொல்லைகள் துளாராசிக்கார சகோதரிகளுக்கு கண்டிப்பா இருக்காது. என்னதான் சண்டை போட்டாலும் அது ஏன் புருஷன்பா, அவர்லாம் ஒன்றும் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார்ன்ற மாதிரியாக என்னுடைய கணவன் என்கின்ற ஒரு பெருமிதம் இருக்கக்கூடிய அமைப்பு, என்னுடைய மனைவி என்கின்ற பெருமிதம் துளாராசிக்கார ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்புன்னு குடும்பத்தில் ஓரளவுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய நிம்மதியான அமைப்புகள்லாம் இந்த மாதத்திலிருந்தே ஆரம்பிக்குது. 2, 7 குடையவர்கள் 9ஆம் இடத்தில் இருக்கிறனால மனைவியால் தனம், கணவனால் தனம், பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 10ஆம் இடத்துல குரு பகவான் வலுத்து இருக்கிறார். உச்சமாகி அவரும் 2ஆம் வீட்டை பார்க்கிறாரு. இது வரைக்குமே கடன்ல அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் கடன் தொல்லைகள், கடனை அடைக்க வேண்டும் என்றால் வருமானம் தானே வரணும். அந்த வருமானம் வர ஆரம்பிக்கின்ற நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய 11ஆம் அதிபதியாகிய சூரியன் ஆவணி மாதம் முழுவதுமே ஆட்சியாக இருக்கிறார். ஆக எதுவும் தொட்டது துலங்கக்கூடிய நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடமே அரசாங்க வேலை கிடைப்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் இருக்கும். அது அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல இந்த பலனை அப்படியே நீங்க பொருத்தி பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு லாபம் கிடைக்கும். வியாபார பெருமக்கள் தொழில் முனைவர்களுக்கு வேண்டுமென்றே பொருட்களின் விலையை குறைத்து கொடுத்து உங்களுக்கு எதிரில் கடை போட்டிருந்தா தொழில் போட்டிருந்தவர்களுடைய அந்த அவர்களை அப்படியே அப்புறப்படுத்தக்கூடிய அமைப்புலாம் இப்போது நடக்கும். ஆக வியாபாரிகள், விவசாய பெருமக்கள், வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 11ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புங்க. மிக மிக முக்கியமாக நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. 15 நாள் ஒரு மாதிரியாகவும் 15 நாள் இன்னொரு மாதிரியாகவும் இருக்கும். முதல் 15 நாட்கள் நல்லா இருக்காது. பயணத்தில் செலவுகள் அப்படி இப்படின்னு ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கனால முதல் 15 நாட்கள் கொஞ்சம் டல் அடிக்கிற நீங்க பிற்பகுதி 15 நாட்கள் ராசிநாதன் ராசியிலேயே துளாராசியிலேயே உட்கார்றதுனால எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம்.